3, 2, 1. உலகில் எங்கும் பரவி இருக்கும் தமிழாய் இணைந்த உறவுகளுக்கு முதற்கண் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்களில் ஒரு லெபன்சனா. வீடியோக்குள்ளே போகும் முதல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மொத்தமாக எல்லாமே பண்ணுங்கோ. ஆனால் மட்டும் என்ன கைவிட வேண்டாம். நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் தான் மற்ற வீடியோவுக்கு அப்லோட் பண்ண எனக்கு ஊக்கமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் மறக்க வேண்டாம். அனைவரும் வணக்கம். நான் மூர்த்தி லபஜனான் பட்டத்தில் வந்த வீடியோ தமிழாச்சு. இந்த வீடியோ பூஜை பார்க்க வேண்டால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. அடுத்த இந்த வீடியோ லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். நான் இன்றைக்கு 2025 ஜனவரி 11 நான் திட்டுக்களை ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் ஒரு கோவில் வீடியோ ஒன்று அந்த நாகந்தப்பியான் அவளால் சாயில் ஒரு ஒளி ஒன்று விழுந்தது. இப்போ நான் நிற்கிறேன் அந்த கோவிலில் நிற்கேன். இந்த கோவிலில் தான் அந்த ஒளி வந்தது. வாங்க அந்த கோவிலில் பூஜை ஐயாயிரம் கேட்போம் என்ன நன்றி என்று. வணக்கம் ஐயா. நான் டவுன் இந்த கோவில் பற்றி அறிந்து நான் வருகிறேன். இந்த கோவில் பேர் என்ன ஐயா? இந்த கோவில் வந்து ஆலமரத்தடி நாகதம்பிரான். இந்த கோவிலை நீ ஆச்சரியங்க நன்றி இருந்து கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்ன ஆச்சரியங்க நன்றி ஐயா? இதில் வந்து நாங்கள் கைப்பற்றி இப்போ 20 வருஷம் நான் கைப்பற்றி எங்களை கைக்கு வரும்போது ஒரு கொஞ்ச காலத்தில் ஓட்டக்காரர் வந்து கண்ட உடனே அவர் டக்குன திரும்பி பார்த்துருக்கார். புள்ளைய காணல, புழுது மட்டும் ஆடுது. ஐயா என்ன டைமில் அந்த பிள்ளை? 12 மணி பகலா ஐயாவா? இரவு. இரவு 12 மணி, பகல் இல்லை, இரவு 12 மணிக்கு அவர் அயர் வந்து ஆட்டம் தனியங்கி அயர் ஆர்டர் பண்ணி அவர் போய் கொண்டு இருந்தார் அயர் ஏற்றுறதுக்கு. ஏற்ற வரக்குள்ள எங்கள் ரோட்டால் வந்த இடத்தான் பார்த்திக்கார் புள்ள 12 மணிக்கு ஒரு புள்ளி முடிச்சு ஆடிக்கொண்டு சின்ன பிள்ளை சட்டை கருத்த புள்ளி. அதில் ஐயா அந்த டைமில் ஒரு பிள்ளையும் இந்த கோளுக்கு பக்கம் வராது. அதுதான் அவர் டக்கான தெரியும் எந்த ஒரு புள்ள நித்திரக்கல்ல வந்துட்டு தெரியான்னு சொல்லி வந்து பார்த்துருக்கார். அந்த புள்ளைய காணல, அந்த விழுதாடி கொண்டு இருந்துச்சு. அப்போ உடனே அவர் என்னட்ட சொல்லி போட்டு 7 கிழமை பால் வச்சிருக்கார். வச்சவர் ஐயா. அப்போ நேற்று ஒரு கேள்விப்பட்டான் உண்மையா? சாரியில ஒளி வந்து என்று சொன்னாங்க. நேற்று நாம் வந்து வெள்ளிக்கிழமை நேற்று நான் முதநாத்து வந்து கூட்டி பெருக்க போனால் உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்த பார்க்க தெரியும், வீடியோவில் பார்க்க தெரியும். கூட்டி பெருக்கிறீங்க. இது தானாக வந்த அம்மன் தான் இந்த அம்மன். இது தானாக வந்த மோர்களை மிஞ்சி சகல விந்திக்கு நீங்கள் நேரம் வந்து பார்த்தா தெரியும். சகல விந்திக்கு 90 ரூபாய் அவ்வளோ விந்திக்கு. ஆனால் அதை நாம் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வந்தோம். பூஜையை வரும்போது 10 அடியார்கள் இதில் கும்பிட்டு கொண்டு வளைச்சி கும்பிட்டு கைப்புறம் கொளுத்தி கொண்டிருக்காங்க. அப்போ நேற்று வெள்ளிக்கிழமை பூஜை கொண்டு வரும்போது நான் திரும்பி பார்த்தேன். நம்மளை திரும்பி பார்க்கும்போது இந்த சாரியில் ஒரு பாம்பு வடிவத்தில் ஒளி உண்டு. ஒளி என்றது அது என்னென்று சொல்கிறேன்னு தெரியும். அந்த ஒளி ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடிக்கொண்டேன்னா அதே இடத்துல இருந்து கீழே வர மேலே வர பால் வந்து அப்படியே பாம்பு தான். அப்போ உடனே நான் 10 அடியார்கள் சாமி கும்பிட்டு அதை குழப்பப்படான்னு போட்டு அவங்க சாமி கும்பிட மட்டும் இருந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள காட்டினோடனே அவங்க கையெடுத்து கும்பிட்டு அம்மாள் தான் இது உண்மையான அம்மாள் தான் என்று சொல்லி அவங்களும் கும்பிட்டு வீடியோ எல்லாம் எடுத்தாங்க இதில். அப்போ நாங்கள் என்ன செய்தோம்? சாமி சில நேரமான தகர ஒளியாக இருந்தால் நாங்கள் வந்து இன்னொரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஒரு அடியார் வந்தார். ஒரு இழந்தாரி அவரோட பிள்ளை இங்கே படிக்குது இந்த பள்ளிக்கூடத்தில். அவரை கூப்பிட்டு கேட்டோம், இங்கே வாங்க எங்களை கோவில் என்ன அவர் பக்கத்து அயலண்ட வழியா எங்களை இந்த கோவிலில் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று ஓடிக்கொண்டு இதை பாருங்கன்னு அவர்கிட்ட கேட்டோம். ஐயா இந்த கோவில் இந்த இடத்துல வயல் பட சாத்தியக்கூறு இருக்கா? வெயில் படக்கூடிய சாத்தியக்கூறு எங்களை கண்ணு கட்டிய ஆழத்துக்கு இல்லை. காரணம் சொன்னால் மழை தண்ணியும் நாங்கள் நிற்கிற இடத்துல விழாது. அவ்வளோக்கு தான் நாங்கள் மூடடிக்கு படியாக வேலை செய்திருக்கோம். மழைக்கு சாரி அட்டிக்கோம். மழைக்கு இந்த அவங்களுக்கு பார்க்க தெரியாது, கோவிலை பார்க்க தெரியாது. நெல்லண்டிக்கு வழியா படியாக தண்ணி கோவில். இந்த கோவிலேருந்து ஒழுக்கு மழை தண்ணி கடைசரியும் வராது. அப்படி
நீங்க தகர ஒளிதான் என்று சொன்னால், ஆனா ஒளி அல்ல, தகர ஒளியில் நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அந்த வீடியோவில் அந்த பாம்புல வந்து ஒரு தீப்பிழம்புக்குள்ளால போற மாதிரி தான் அந்த பாம்பு போய்கொண்டிருக்கு. பாம்பு போய்கொண்டிருக்கு, அது வாழ்க்கையில் தலைகள் எல்லாம் இருக்கு. அதை நீங்க சரியான முறைக்கு பார்த்துருந்தா உங்களை கண்ணால பார்க்கல. அவ்வளோ ஒரு ஒளி பிராய்ச்சி கொண்டிருக்கு அந்த இதுல. ஏதோ டீப்பொடி போல அந்த வரைகிறான். அதுக்கு தான் அடுத்தது அந்த அந்த பாம்பு அந்த அதுல ஆடுற பாம்பை விட்டு மூண்டிக்கு உயரம் மட்டும் அது ஒளி பிடிக்குது பாருங்க. சிவத்தொளி சிவத்தொளி ஒன்று பிடிக்குது. அது சூரியனால அந்த ஒளி பிடிக்காது. அப்படி ஐயா நீங்க சொல்லுங்கள் சாயில அந்த பாம்பு நின்றதுன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த பாம்பு நின்ற நேரத்தில் கீழே ஒரு மண்ணில் ஒரு கோடு போல ஒரு ஒளி ஒன்று தெரியுது. அது என்ன ஒளி? அது வந்து தகர ஒளியா அது இந்த ஒளியா அது நமக்கு தெரியாது. காரணம் சொன்னா நாங்கள் அதை கவனிக்கல. நாங்கள் இதைத்தான் பார்த்தோம். நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் நாங்கள் நின்று அதில் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். ஆனால் அதிலிருந்து போகிறோம்னாலும் அங்கே கண்ணாடி வைக்கல. இந்த ஒளி அதில் பட்டு கண்ணாடியில் தெரிகிறதுக்கு அதுவும் பாம்பு ஒளியத்தில் தெரிகிற அளவுக்கு சான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஒளி பாம்பு மாதிரி கீழே நேரத்தில் ஓடி தெரிய மாட்டா சொல்லலாம். கண்ணாடி வச்சு அதை கண்ணாடியில் எடுத்து காட்டுறாங்கன்னு சொல்லலாம். கண்ணாடி இல்லை, சாரி, அந்த அந்த கீழே நேரத்தில் இருக்கிற ஒளி வந்து அப்படி நீளத்தில் இருக்கு. அப்படி அது ஆடி அசையலை. அதை பார்க்க தெரியும், உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரியும். அப்போ தகர ஒளி இல்லை நீங்க சொல்லிக்க. தகர ஒளி இல்லை, தகரத்தில் ஒளி என்று சொன்னால் அது ஒரு நம்ம என்னென்னு சொல்கிற மக்களை நம்ம அப்படி சொல்லிடலாது. இருந்தாலும் 9:30 மணிக்கு அது தெரிய தோங்குனது இந்த கண்ணுக்கு. அதுக்கு மேலே தெரிஞ்சோ தெரியல தெரியாது. 9:30 மணி தான் இதுக்கு வந்தேன். 9:30 மணிலேருந்து பள்ளியும் சொல்லி 9:30 மணிலேருந்து மத்தியானம் 12:30 மணி மட்டும் அதே இடத்துல அதே மாதிரி ஆடிக்கொண்டே நிற்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம். இல்லை வந்த ஜனம் முழுதும் பார்த்தது தான், சரிதானே? ஆனால் அது சூரியன் ஒளியா இருந்திருந்தால் அந்த ஒளி எங்க போயிருக்கணும்? மறைஞ்சிருக்கணும். 9-10 மணியோட மறைஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த சூரியன் மேல வந்திருக்குமே, அந்த அந்த ஒளி பிடிக்கிறத விட்டு மேல வந்துடும். மேல வந்து நம்ம தலைக்கு மேல வந்துடும். தலைக்கு மேல வந்து அது என்ன செய்யும்? ஒளி சூப்பரா இருக்காது. அப்ப அது என்னென்று 12:30 மணி மட்டும் அதுல தெரிஞ்சு கொண்டே இருந்து எங்களை சூரியன் இஞ்சால போயிட்டு மையத்தலை திரும்பித்து அவ்வளவுக்கும் அதுல அது ஆடிக்கொண்டுதான் நின்று. நாங்கள் நெடுகை நான் நிற்கலானே அரைவாசி மறைகிற கணக்கு வருது. அப்போ வந்த சனமும் வீடியோ எடுத்துதல், பார்த்துதல், கையெடுத்து கும்பிட்டுதல். இது ஒரு அதிசயம். பறவை மாதிரி பறந்து கொண்டுருச்சு. யாரிலையும் இல்லை. நீங்கள் வழியாக பாருங்க. அந்த வீடியோ பார்க்குறாங்க, வழியாக பார்க்கணும். வழியாக பார்த்து தகரத்தில் வந்ததா சாரியில் வந்தான்றது இருக்கப்படா. வழியாக பார்க்கணும் நீங்கள். அண்ணா தகர விழுந்த ஒளி என்றால் அப்போ அந்த பிரவாகம் தெரியாதையா. அடுத்தது தகர ஒளி வந்து அப்படியே வந்து கீழே பிடிக்கும். அப்படி பார்த்தாலும் கீழே பிடிச்சா நீங்க சாரி உடம்புக்குள்ள மறையும். புறம் சாரி கிட்ட போக்குள்ள பிடிக்கும். அது நீங்க வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் 9 மணிக்கோ 10 மணிக்கோ உங்களோட வீட்டுல சூரியன் ஒளி பிடிக்கிற இடத்துல ஒரு கோட்டை போடுங்க. சூரியன் ஒளி பிடிச்ச இடத்துல பிடிச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு போறங்க அந்த கோட்டை போய் பாருங்க. இணலுக்கு எரிக்கா ஒளியில இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்போ ஒளியிலேயே அவரு கீர்ன கோடு சூரியன் ஒளியிலேயே இருக்குமா இருந்தால் வெயில் பிடிச்சபடியே இருக்குமென்று சொன்னா சூரியன் நிக்குதுன்ற அர்த்தம். அப்ப அது இனெல்லாம் வந்துட்டாருன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்குள்ள சூரியன் கூட தூரம் வந்துட்டார். அப்ப இது வந்து 9:30க்கு வந்தது 12:30 மணி வட்டம் வந்து சூரியன் எங்க போயிருக்கணும்? அந்த ஒளி எங்க போயிருக்கணும்? மறைஞ்சிருக்கும். ஆனா இது மறையல. இதுதான் உண்மையான விஷயம். இங்க நடந்த சம்பவத்துல உண்மையான விஷயம் இது உண்டு. இவ்வளவுதான். இந்த இத்தனை வருஷத்துக்கு இது உண்மையாக நடந்திருக்கு. அடுத்து இன்னும் இவ்வளவு சம்பவங்கள் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கில் சட்டிகள் இருக்குது. ஆயிரக்கணக்கு சொன்னா இந்த சட்டியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆயிரக்கணக்கு மேலே. இது மட்டும் இல்லை, கோயிலை வழக்கி இதே அடுக்குத்தான். ஆயிரக்கணக்கு மேலே. ஆனால் இதுல வந்து தெய்வம் உண்மைன்றத இங்கே மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தெய்வம் தெரியும், உண்மையை சொன்னது செய்தது என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது வந்து தகரத்தில் பிடிச்ச ஒளியன்று சொல்லி நீங்கள் நம்புறன்னு சொன்னால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் நீங்கள் அப்படி தகரத்தில் பிடிச்ச ஒளியா ஒளி சாணன்று சொல்லி நீங்கள் படுத்தையிலா இருந்தால் நெச்சையிலா இருந்தால் உங்களை கண்ணுக்கு வந்து காட்டும். அதை நீங்கள் பாருங்கள். இது தகரத்தில் பிடிக்கல, இது உண்மையான விஷயம்ன்றதை உங்களை கண்ணுக்கு அந்த தயார் காட்டுவாகும். சரிதானே? இதால் நாங்கள் சம்பாதிக்கல. இப்போ 10 பேரை கூப்பிட்டு வச்சு இதை பார்க்குறதுக்குன்னு சொல்லி நாங்கள் சம்பாதிக்கல.
இதை வந்து நாங்கள் பெரியவர்களை படுத்தணும் என்னென்னு சொன்னால் இப்படி மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். இந்த கோவில் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு வந்திருக்கு. நீங்கள் அங்கேருந்தே ஒரு நேர்த்திக்கடன் செய்யலாம். இங்கேருந்து உங்களோட வீட்டில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஒரு நேர்த்திக்கடனை செய்து பாருங்க. என்ன நடக்கண்டு திராய்மாடு ஆலமரத்து நாம் பிராணி நீ இப்படி செய்தான்னு சொல்லி நீங்கள் உங்களோட உள்ளது நீங்கள் சரியா வரும். ஐயா இந்த கோவிலுக்கு எப்போ வேணாம் எந்த ஊரப்புறத்திருக்கு தானே. இப்போ இங்கேருந்து பிரான்ஸில் இப்போ எங்களோட மகனோரால் பிரான்ஸில் இருக்கார். பிரான்ஸில் இருக்கிற இந்த கொரோனா வருத்தத்துக்கு செத்து போக்குறாருன்னு சொல்லி பாட்டில் ஒன்று வச்சிருந்தேன் ஒரு ஆளை. எங்களோட மருமகண்ட அண்ணங்காரன் பிரான்ஸில். அப்போ அவங்க அங்கேருந்து சொல்லு உங்களோட நாம்பிரானுக்கு நேர்த்திக்கடன் கொண்டு வைங்க, நாங்கள் அது தந்தாங்களோ தரலையோ அது வேற பிரச்சனை ரெண்டு சொல்லி எங்களுக்கு எங்களோட மகனை பிரான்ஸில் இருக்கிற சொல்லிவிட்டேன். நாங்கள் ஒரு நேர்த்திக்கடன் வச்சு ஒரு மாதம் இல்லை அவர் வீட்டை வைத்தார். அவங்க பூஜைக்கு காசு அனுப்புவாங்க சரிதானே. அவங்க அங்கேருந்து மகன் மூலமாக எங்களோட பூஜைக்கு காசு அனுப்பி நாங்கள் பூஜையெல்லாம் படியாக செய்தோம். எங்களுக்கு அஞ்சியம் தேவையில்லை. இந்த கோவிலிருந்து நாங்கள் வருமானத்தை எடுத்து சாப்பிட்றது. இந்த தனியார் கோவில் தான் இந்த இவ்வளோ வேலையும் செய்துக்க எல்லா சாமானும் இன்றைக்கு இந்த கோவிலுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். என்ன சொன்னால் எங்களுக்கு அப்படி ஒரு பஞ்சத்தை இந்த நாம்பிரான் விடலை. உங்களுக்கு பார்க்க தெரியும் தான் இந்த நாம்பிரான் டிக்கிற பேட்டை. ஏன்னா கோவில் பார்க்க போகிற சந்தில் பூட்டானு இருக்கு. அந்த டைமில் சொல்லுவாங்க வேப்பை ஆலை இட்டிமங்கள் நின்ற அந்த இடத்துல அச்சியங்கள் நடக்குமென்னு சொல்லுவாங்க. உண்மையா? எனக்கு இந்த கோவிலுக்கு வந்து டீச்சர் அம்மா ஒரு குறைஞ்சது அவருக்கு அவள் பென்ஷனாக போகிற ஒரு காலம். எத்தனை வயதுன்றது எனக்கு அது கணிக்கல. என்ன எத்தனை வயதில் பென்ஷனாக போகிறாங்கன்னு தெரியாதுன்னு குறைஞ்சி ஒரு 50 வயதை பார்க்கலாம் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு. அவன் இந்த கோவிலுக்கு டீச்சர் மாதிரி இந்த பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். வந்து அவள் காலை கழித்து வந்து நாம்பிரான கும்பிட்டோன்னே அவள் சொல்லு அதுதான் என்னட்ட ஐயா ஆலமரம் இத்தி வேம்பு இவ்வளவு நிற்கிற இடத்துல கோவில் நல்லா பேசும் ஐயா, நல்லா பேசக்கூடிய கோவில் ஐயான்னு சொல்லி என்னட்ட அவ சொல்லிட்டு போனவன் இந்த ஒரு டீச்சர் அம்மா வயது போன அம்மா தான். அவள் இப்போ பென்ஷனுக்கு போயிட்டாங்க. அதே போல் இந்த கோவிலில் வந்து ஒருவரும் இந்த காது கேட்க கூட நேற்றும் ஒரு ஆள் வந்து ஒரு பொடியன் வந்து பால் வைக்கவன் நேற்று ஒரு பொடியன் நிலந்தாரி பொடியன். அவன் அந்த கோவிலை பற்றி நான் குறை சொல்கிறேன் இல்லை. எனக்கு என்ன நாங்கள் இன்னொரு கோவிலை குறை சொல்லி எங்கள் கோவிலை ஒழுப்பணுன்ற அவசரம் எங்களுக்கு இல்லை. அந்த பொடியன் இந்த நாம்பிரான் கோவில் வாசலில் இருந்து பால் வச்சு முடிய சொன்ன சொல்லு. நான் மட்டும் இல்லை இன்னும் ஆகல் நின்றவங்க எத்தனையோ கோவிலுக்கு போய் நான் நேர்த்திக்கடன் வைக்க எனக்கு சரி வரல ஐயா. ஒரு நாள் இதை தீர்த்துட்டு சொன்னதை யாருக்கு நான் அதில் சரியா போயிட்டு அதான் எந்த பால் சொல்லி வைக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் எங்களோட கோவில் இருக்கு. அடுத்தபடி நாங்கள் கோவிலை சாட்டி அந்த இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்கன்ட்டு சாப்பிட்ற அளவுக்கு நாங்களே இல்லை. நீங்கள் வந்து பால் வைக்க புரியலா பால் சட்டி அடுத்தது கைப்பிரம் ஊதுபத்தி கற்கண்டு பால் இவ்வளோத்தையும் வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு விரும்புனா வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. அடுத்தபடி நீங்கள் தைச்சனை கொடுக்கணுமே அரிக்கணும் போடுறது காசு இரணுமே அது ஒன்றும் இந்த கோவிலில் இல்லை. அப்போ எப்போ இந்த கோவில பூசை நடக்கும்? வெள்ளிக்கிழமை பூசை. இப்போ ஐயப்பன் மாலை போட்டிருக்கிறோடைய பின்னிற பூசைக்கு. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பால் வைப்போம், வெள்ளிக்கிழமை பால் வைப்போம். பூரண பூசை 12க்கு பகல் 12க்கு துவங்கி பின்னரும் 6 மணிக்கு முடியும். அதில் தெய்வமும் அந்த 6 பேர் உடல் கொடுத்து 6 பேர் வந்து 6 பேர் ஆடி கட்டுகள் சொல்லுவாங்க. நோயெல்லாம் மாற்றுவாங்க. எந்த நோயா இருந்தாலும் நோய் மாறப்படும். அது ஒரு உறுதியான ஒரு விஷயம். அப்போ இந்த கோவில சடங்கு திருவிழா அப்படி இல்லையா? பூரண சடங்கு தான். ஏன்னா அப்படி இல்லை. நாங்கள் என்னட்டு சொன்னால் அதுக்கு நாங்கள் விரும்பல. காரணம் சொன்னால் அது எங்களுக்கு அது பிடிக்கல. காரணம் சொன்னால் நாங்கள் பூரண அன்றைக்கு 3 சாமி 4 சாமி சுற்றுதுங்க. அதையே நாங்கள் ஒரு சடங்காக செய்கிறோம். அன்றைக்கு வளைக்கி பொங்குறோம், தெய்வமாடுது. அப்போ நாங்கள் பூரண அன்றைக்கு அது ஒரு சடங்கு மாதிரியே நாங்கள் மாதம் செய்து முடிக்கிறோம். நாங்கள் அந்த பரிசை இதாக செய்கிறோம்ல அது யோசிச்சிருக்கோம் பார்ப்போம். சாமி தானும். அப்போ உங்களோட எப்படி தொடர்பு இருக்கணும்? உங்களோட தொடர்பு வந்து 077 62 30 832 இந்த நம்பருக்கு நீங்கள் அடித்து நான் என்னென்ன அடித்தாலும் நாங்கள் எடுப்போம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னால் அதுக்கு தகுந்த பரிகாரம் நாங்கள் செய்வோம். சிலவில்லை சரியா? எனக்காக இந்த கேள்விக்கு பதில் சொல்லுனதுக்கு நன்றி ஐயா. இந்த கோவில் பற்றி பல அற்புதங்கள் நான் கேள்விப்பட்டேன்.
நான் இதுக்கே நான் ஒரு நாள் வந்து கேட்கணும் ஐயா. அதேபோல் இவ்வளோ நேரத்துக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றிக்கு ஐயா. நன்றி. இந்த வீடியோவில் அந்த கோல் ஐயாவுடன் கருத்து நான் அந்த ஐயா சொல்லி போகிற பார்க்கும்போது எல்லாமே உண்மைதான். எந்த வித பொய்யோ பேர்த்தோ ஒன்றுமில்லை. அதேபோல் நாளைக்கு இந்த சாயில தான் அந்த ஒளி தெரிந்தது. இந்த அந்த சாயிலே எந்த இல்லை ஓட்டுகளோ இல்லை அந்த பின்னால் இருக்க தகத்தில் கிழிச்சல் ஓட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாம் நல்லபடி தானே இருக்குது. இந்த தகவலோ இல்லை சாயோ எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது. எல்லாம் நாங்கள் அவ்வளோதான் இங்கே டிவியாரெல்லாம் நடக்குது. இது முழுக்க உண்மை. நம்பினால் நம்புங்கோ, நம்பலாட்டி போங்கோ. இது உங்கள் விருப்பம். நான் யாரும் இது நம்புங்கோ என்ன கட்டாயம் பார்த்ததில்ல. எல்லாம் உங்கள் மனசுதான். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் கமெண்ட்ஸா பண்ணுங்க. அது போல் எனக்கு சப்போர்ட் தாங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.